ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் பாஸ்கர் ஸ்ரீனிவாசன் நண்பர்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டால் திருச்சி சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் தான் இருக்கேன். இந்த கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதபுரம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டால் டிஎஸ்டியில் இருக்குது. நம்ம வந்து இங்கே இது வந்து சென்ட்ரு ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷனுக்காக இருக்கட்டும், அம்மட்டு ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், 4 கிலோமீட்டர் தான். பக்கத்தில் வந்து ஜிகானா கிரவுண்ட் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் வந்து ஒரு 100 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க, அதுக்கு மேலேயே இருக்கும். அதே மாதிரி வந்து பள்ளி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே தினமும் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த நிழல்குடை எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிழல்குடைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த நிழல்குடை பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 25 ஆண்டுகளமாக இந்த எங்கள் பகுதியில் வந்து ஒரு நிழல்குடையே இல்லாமல் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இனிகோ ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிகோ யோதிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டி கொடுத்துருக்காரு. ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலினோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோட தலைமையில் ஆட்சி எப்படி நடைபெறுதுன்னா 25 வருஷமாக எங்களுக்கு வந்து இல்லாமல் இருந்த ஒரு நிழல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட ஆட்சியில் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு வந்து 15 லட்சம் ரூபா வந்து மதிப்பு போட்டிருக்காங்க திட்டம். இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மழைக்காலங்கள் வந்து மிகப்பெரிய சிரமங்களாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இங்கேருந்து நாங்கள் உள்ளே போனோம்னா மினிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் ஆயிரும். மழை பெஞ்சுன்னா எங்களால் நிற்கி ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஃபுல்லாக இது வந்து சர்வீஸ் ரோடு, இது வந்து பைபாஸ் ரோடு. ஸோ நான் எங்கேயுமே ஒதுங்க முடியாது. மழை பெஞ்சிட்டோம் ஃபுல்லாக நாங்கள் நனைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஐயா இனிகோ யோதிராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது போன்று வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நல்ல வந்து விஷயங்கள் செய்கிறதுக்கு மீண்டும் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளோட ஆதரவு தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.